ஆச்சி பாதாம் ட்ரிங்க். ஆச்சி பாதாம் ட்ரிங்க் ஒன்னு வாங்கினா ஒன்னு ஃப்ரீ. மதுரையில் ஆபத்தை உணராமல் அரசு பேருந்தில் பள்ளி மாணவர்கள் படிக்கட்டில் தொங்கியபடி பயணித்த போது ஷேர் ஆட்டோ மீது மாணவர் ஒருவர் உரசி நிலை தடுமாறி கீழே விழுந்து விபத்து ஏற்பட்டது. இதுகுறித்த கூடுதல் விவரங்களை செய்தியாளர் ஹரிகிருஷ்ணன் வழங்க கேட்கலாம். ஹரிகிருஷ்ணன், அந்த மாணவருக்கு காயங்கள் ஏதும் ஏற்பட்டு இருக்கிறதா? இது குறித்த கூடுதல் விவரங்கள் என்ன, சொல்லுங்க. நிச்சயமாக யுவராணி, மதுரையில் ஆபத்தை உணராமல் அரசு பேருந்தில் பள்ளி மாணவர்கள் சிலர் கும்பலாக படிக்கட்டில் தொங்கியபடி பயணித்த போது சேராட்டோ மீது மாணவர் ஒருவர் உரசி நிலை தடுமாறி கீழே விழுந்துள்ளார். அதில் அதிர்ஷ்டவசமாக உயிர் தப்பும் பள்ளி மாணவன் வீடியோ காட்சிகள் தற்போது வைரலாகி வெளியாகி வருகிறது. அரசு டவுன் பேருந்துகளில் சமீப காலமாக பல இடங்களில் பழுதாகி விபத்தை சந்தித்து வருகிறது. பேருந்துகளை சரியாக பராமரிக்காததால் பேருந்துகள் ஓடிக்கொண்டிருக்கும் போதே மேல் டாப் கலன்று பறப்பது, படிகள் உடைவது, சீட் கலன்று பயணிகள் கீழே விழுவது, கண்ணாடி பெயர்ந்தும் மேல் தகரம் உடைந்து மழைநீர் ஒழுகுவது என அடுக்கடுக்காக பிரச்சனைகள் பயணிகள் சந்தித்து வருகின்றனர். ஆனாலும் கூட அரசு டவுன் பேருந்துகள் நிலைமை தெரியாமல் பள்ளி மாணவர்கள் வேகமாக ஓடி படியிலும் கம்பிகளிலும் தொங்கியபடி பயணம் செய்கின்றனர். டிரைவர், கண்டக்டர் கண்டித்தாலும் படிக்கும் மாணவர்கள் கேட்பதில்லை. அரசு பேருந்துகளில் பள்ளி மாணவர்களின் அட்ராசிட்டிகள் நாளுக்கு நாள் அதிகரித்துக் கொண்டே செல்கிறது. இதனால் ஓட்டுநர்களும் நடத்துனர்களும் கண்டித்தாலும் அவர்களை மீறி சிலர் தங்கள் உயிரை துச்சமாக கருதி போர்டு பயணிகள் ஜன்னலில் தொங்கி செல்வது போன்று பயணிகள் மேற்கொள்ளும் அந்த காட்சிகளை நாம் அன்றாடம் பார்த்து வருகிற நிலையில் உள்ளது. இதனால் பெரிய அசம்பாவிதம் ஏற்படாமல் இருக்க போலீசார் காலை மாலை நேரங்களில் கண்காணிக்க வேண்டும் என சமூக ஆர்வலர்கள் வலியுறுத்தி வருகின்றனர். இந்நிலையில் நேற்று மாலை மதுரை தெப்பக்குளம் பகுதியில் அரசு பேருந்து ஒன்றில் மதுரையைச் சேர்ந்த அரசு மாணவர்கள் சிலர் பேருந்து படிக்கட்டில் கும்பலாக தொங்கியபடி சென்றனர். அப்போது பேருந்து நிறுத்தத்தில் நின்று கொண்டிருந்த சேர் ஆட்டோ மீது பேருந்தில் தொங்கிக் கொண்டிருந்து சென்ற மாணவர் ஒருவர் சேர் ஆட்டோ உரசியதில் மாணவர் நிலை தடுமாறி கீழே விழுந்துள்ளார். அதிர்ஷ்டவசமாக உயிர் தப்பிய காட்சிகள் இணையத்தில் வைரலாகி வருகிறது. ஏற்கனவே அரசு பேருந்து படிக்கட்டுகள் மிகவும் மோசமாக உள்ள சூழ்நிலையில் மாணவர்கள் கும்பலாக ஒரே சமயத்தில் இதுபோன்று பயணிப்பது பெரும் விபத்தை ஏற்படுத்தும். எனவே சிதிலமடைந்த அரசு பேருந்துகளை விரைந்து சரி செய்ய நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும், காலை மாலை நேரங்களில் கூடுதல் அரசு பேருந்துகளை அனைத்து வழித்தடங்களிலும் இயக்க வேண்டும் எனவும், அவ்வாறு இயக்கினால் இது போன்ற சம்பவங்கள் தவிர்க்கப்படும் எனவும் சமூக ஆர்வலர்கள் கோரிக்கை எழுந்துள்ளது. யுவராணி, விவரங்களுக்கு நன்றி பாண்டியன்.